இப்போ வந்து நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து போட்டியிடுறீங்க. அதுக்கான காரணம் என்னங்கன்னா, வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது? மக்களுக்கு என்ன அவங்களுக்கு வந்து செய்யணும். ஒரு அரசியல்வாதினா அவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அந்த எலெக்ஷன் டைம் மட்டும் பார்க்குறாங்க. அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. திரும்பினதுக்கப்புறம் மக்களை பார்க்கறது. எனக்கு எதிரே பார்க்கல. எனக்குலாம் இந்த வாய்ப்பு கிடைக்கிது. தலைவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா இந்த மக்களுக்கு காலகாலமாக நான் உழைக்க நான் தயாராக இருக்கேன். நான் என் கட்சிக்காரங்க அத்தனை பேரும் அவங்களோட ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து நான் செயல்படுறேன். இப்போ வந்து உங்களோட சின்ன என்னங்கன்னா கேமரா சின்னம். சரிங்கண்ணா, மக்கள்கிட்ட நீங்கள் போய் வாக்கு சேகரிக்கும் போது மக்கள் ஆதரவு எப்படிங்க இருக்குது? அவங்க மாற்றம் ஒரு புதுசாக அதை எதிர்பார்க்குறாங்க. மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. நல்ல ஒரு எழுச்சியாக இருக்குது. நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குது. உங்களுக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் பிரச்சாரம் செய்வாரா? வந்து ஆமாம், செய்கிறோம். திங்கக்கிழமை செய்கிறோம். வர திங்கக்கிழமையாண்ணா? சரிங்கண்ணா. இது வரைக்கும் இந்த தெற்கு தொகுதி வந்து அதிமுக கோட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எந்த மாதிரி கருதுறீங்க? இல்லை, எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு கஷ்டம் இருந்துட்டு தானே இருக்குது. இடக்கட்சி ஆண்டு இருக்குது. ஒவ்வொரு இது நாங்கள் பார்த்து நானும் இந்த ஏரியாக்காரன் தான். மொத்தத்தில் ஒரு விருது தெளிவாக இங்கே தான் இருந்தவன். நான் பிறந்து வளர்ந்தவன். நானும் சாதாரண குழுக்கு தான். ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தவன் தான் நானும். இங்கே வந்து முழுசாக பாத்ரூம் வசதி யாருக்குமே இல்லை. இது இப்போ தான் ஓரளவுக்கு பணங்காசு சம்பாதிச்சு வீட்டில் பாத்ரூம் கட்டி இருக்கிறாங்க. இன்னும் இதை விட்டு அந்தாண்டெல்லாம் போனோம். திடீர் காலின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இன்னமும் வெறும் வயசானவங்க போகிறது விஷயம் இல்லை. ஒரு வயசு பிள்ளைங்களே வந்து கூட ஒரு முழுசடி ஓரம் தான் கழிவறை போயிட்டு. அதான் நம்மளாம் ஒரு மனுஷனை வேதனை. எவ்வளோ பேர் வந்து என்ன இருக்குதுன்னு இருக்குது. அதை நம்ம செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு பெரிய காலத்திறமாக எனக்கு இருக்குது. இங்கே நல்லா ஆண்டிப்பட்டி ஹவுசிங் போட்டுருக்குது. அங்கேயும் எனக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். அங்கேயும் போட்டு நான் சேர்ந்து வாழ்ந்துருக்கேன். பிரபாத்துக்கு எதிர்ப்பாலும் இந்த பிரச்சனை இருக்குது. அங்கே போய் கேட்டால் அவங்களுக்கு போய் என்னன்னா, இப்படி வந்து தூங்குறாங்க, இங்கே சாப்பாடாக்கிற இங்கே பார்த்துருக்கோம். இதுதான் அவங்களோட விஷயம். இது ஜெயிலில் தான் இது நடக்கும். ஆனால் மக்களுக்கு அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எத்தனை கட்சி ஆண்டு என்ன வருது? டிடிஏ சேலம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சேலம் தெற்கு தொகுதியின் வேட்பாளர் அண்ணன் பாஸ்கரன் அவர்கள். அவர்கள் வந்து கேமரா சின்னத்தில் இங்கே நிற்கிறார். மக்களிடம் அவர் கேட்டுக்கொள்வது, கேமரா சின்னத்தில் வாக்களித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேட்பாளராகிய என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் மக்கள் குறைகளை நாங்கள் தீர்த்து வைப்போம். மக்களுக்கு எந்தவித குறைபாடும் ஏற்படாமல் மக்கள் எங்களை தேடி என்று சந்திக்க தேவையில்லை. மக்களை நாங்கள் போய் சந்திப்போம் என்று இருக்கிறார். மக்களாகிய நீங்கள் அவருக்கான வாய்ப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கேமரா சின்னத்தில் எனக்கு ஓட்டளித்து எனக்கு வெற்றி பெற செய்யுமாறு வாழ்த்துகிறேன்.